வந்து இங்கே பாருங்க. ஓகே நண்பர்களே, நான் இது என்னதுன்னு உங்களுக்கு தேடி காட்டுறேன் பாருங்கள். அங்கே ஏதோ நல்ல சிக்னல் கிடச்சிருக்குதுங்க, அதையும் நம்ம போய் பார்ப்போம். ஓகேங்களா? ஊரெல்லாம் எப்படி இருக்குதுன்னு ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க நண்பர்களே. செம ஊர் இது நண்பர்களே. இங்கிருந்து ஓய்ந்தா பாலே அப்படின்ற மாதிரி இருக்குது நண்பர்களே. இங்கிருந்து தெரியாது, அப்படி மிஸ் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான். பாலே நல்லாலா ஸ்பாட்டு. செம மலை. எப்படி இங்கேருந்து அப்படி உருண்டோம்னா டைரெக்டாக கீழே வந்து பொறிக்கலாம் நம்மளை பீஸாக. ஓகேங்களா? யாரும் ட்ரை பண்ணாதீங்க நண்பர்களே. இதெல்லாம் வந்து கொஞ்சம் பழக்கம் இருக்கிறவங்க மட்டும்தான் ட்ரை பண்ணணும். எல்லோரும் ட்ரை பண்ணிங்கன்னா கஷ்டம்தான். வாங்க, இதுக்கப்புறம் நம்ம போய் அங்கே என்ன சிக்னல் கிடச்சிதுன்றதை பார்த்துடலாம். ஓகே நண்பர்களே, நம்ம இப்போ சிக்னல் இடத்துக்கு வந்துட்டோம் நண்பர்களே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே ஒரு சிக்னல் கிடச்சிருக்குதுங்க. அது என்ன சிக்னலோ தெரியல, பட் இப்போ நான் அது உங்களுக்கு தோண்டி காட்டுறேன் பாருங்கள். ஓகே நண்பர்களே, வெயிலுக்கு தரை வந்து ரொம்ப காஞ்சி போயிருக்குது நண்பர்களே. இங்கே தோன்றதும் அவ்வளோ கஷ்டமாக தான் இருக்கும். நண்பர்களே, தோண்டிட்டு இருக்கிறோம் நண்பர்களே. ஓகே நண்பர்களே, நம்ம கையில் தான் இருக்குதுங்க. ரொம்ப சின்ன பொருளாக இருக்குதுங்க. கண்டுபிடிச்சிட்டேன் நண்பர்களே. இது ஆணி மாதிரி கிடையாதுங்க. இது ஏதோ ஒரு மெட்டலு. இது ஒரு மெட்டல் பீஸு. பட் எதுக்கு இந்த மாதிரியான ஒரு மெட்டல் கிடைக்கணும், எதுக்கு இருக்குன்னு தெரியல. ரொம்ப பழைய காலத்துது, ரொம்ப சிலுவை பிடிச்சிருக்குதுங்க. இப்போது கிடையாது. இது பார்க்குறதுக்கே இது ஒரு ஆணி மாடலில் தான் இருக்குதுங்க நண்பர்களே. ஒரு ஆணி மாடலில் இந்த வெட்ரூம்ன்றவங்க இப்படி அடிப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்குது நண்பர்களே இது. ஆனால் ரொம்ப சின்ன பொருளாக இருக்குது. இந்த பொருள் தாங்க. இவ்வளோ பலம் மேலே வந்து இந்த மாதிரி ஒரு பொருள் கிடச்சிருக்குது நம்மளுக்கு. ஓகேங்களா? ஓகே நண்பர்களே, இன்னும் இங்கே வேறு ஏதாவது சிக்னல் கிடைக்குதான்றதை நம்ம காட்டுற பாருங்க. ஓகே நண்பர்களே, பார்த்துருப்பீங்க இந்த பொருளை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுதான் நம்மளுக்கு இந்த இடத்துல கிடச்சது. இதுதான். இன்னும் வேறு ஏதாவது கிடைக்குதான்றதை நம்ம வந்து தேடி பார்ப்போம் நண்பர்களே. ஓகே நண்பர்களே, இந்த பாறை ஒட்டில் வந்து நம்மளுக்கு இங்கே ஒரு சிக்னல் கிடச்சிருக்குதுங்க. அது என்ன சிக்னல்ன்றதை இப்போ நான் உங்களுக்கு தோண்டி காட்டுறேன் பாருங்கள். நண்பர்களே, இது ஏதோ ஒரு மெட்டல் பீஸுங்க. ஒரு மெட்டல் பீஸ் ஒன்று கிடச்சிருக்குது. வேறு எதுவும் இல்லை நண்பர்களே. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இது வந்து ஏதோ ஒரு அருவாவுடைய துண்டா இல்லைன்னா என்னன்னு தெரிலங்க. ரொம்ப பழைய காலத்துக்கு ரொம்ப சிலும் பிடிச்சிருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஓகேங்களா? இந்த ஒரு மெட்டல் பீஸ் தான் நம்மளுக்கு இங்கே கிடச்சிருக்குது நண்பர்களே. ஓகேங்களா? இன்னும் நம்ம
வேறு எங்கேயாவது இன்னும் வேறு ஏதாவது சிக்னல் கிடைக்குதான்றதை நம்ம பார்ப்போம். ஓகேங்களா நண்பர்களே? ரொம்ப வெயில் அடிக்குதுங்க, பயங்கரமான வெயில். இவ்வளோ வெயிலையும் நான் வந்து இந்த மாதிரி மெட்டல் டிடெக்டிங் பண்ணுகிறேன்னா இது எனக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. இந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக எனக்கு இதாச்சுன்னா நான் எங்கெல்லாம் என் தோன்றோ அங்கெல்லாம் போய் இந்த மாதிரி பண்ணி உங்களுக்கு காட்டுவோம் நண்பர்களே. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்படியே நம்ம இந்தியன் ஹிஸ்டரியை நம்ம எடுத்து வெளியே காட்டுவோம் நண்பர்களே. ஏன்னா அங்கங்கே ஜனங்க வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே தோண்டிக்கிட்டு அங்கங்கே நிறைய இந்த கோயிலுங்களை அங்கங்கே தோண்டி விட்டுட்டு அங்கங்கே இருக்கிறத எடுத்துகிட்டு போயிடுறாங்க நைஸாக. ஓகேங்களா? நம்ம அந்த மாதிரி கிடையாது, நம்ம சேனல் மூலிமா பண்ணுகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன கிடைக்குதோ நம்மளுக்கு அங்கே உண்மையாக ஒரு பொருள் என்னென்ன கிடைக்குதோ அதையெல்லாம் எடுத்து காட்டுற ஒரு சேனல் நம்ம சேனல். ஓகேங்களா? ஆர்ஜேகே விளாக்ஸ் தமிழ். ஓகேங்களா? மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். ஓகே நண்பர்களே, பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இது வந்து ரொம்ப பழைய காலத்து ஒரு மெட்டல் பீஸ். ஓகேங்களா? சவுண்ட் கேட்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி சிக்னலை வந்து நம்ம கண்டுபிடிச்சி எடுத்து காட்டுவோம் நண்பர்களே. ஓகேங்களா? வாங்க இன்னும் வேறு ஏதாவது சிக்னல் கிடைக்குதான்றதை நம்ம பார்ப்போம். இந்த ஒரு பாறையை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூஞ்சி மாதிரியே வித்தியாசமாக இருக்குது பாருங்கள் பார்க்கறதுக்கு. அப்படியே அதை செதுக்கி வச்சா எப்படி இருக்குமோ அப்படி இருக்குதுங்க இந்த பாறை. ஓகேங்களா? இந்த பாறை அப்படியே வந்தப்போ இங்கே எனக்கு ஒரு 2 சிக்னல் கிடச்சிருக்குதுங்க. அதுவும் ஒரு சிக்னல் சின்ன சிக்னல், ஒரு சிக்னல் ரொம்ப பெரிய சிக்னல். அந்த இடத்துல நம்மளுக்கு எது வேணாலும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கும். பாருங்கள் நண்பர்களே, இது வந்து சின்ன சிக்னல். ஓகே நண்பர்களே, இங்கே ஒரு சிக்னல் கிடச்சிருக்குது. அப்படியே தேடிக்கிட்டே வந்தேன் நண்பர்களே. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொஞ்சம் பெரிய சிக்னல் ஆகுதுங்க. கரெக்டாக இந்த மரம் அங்கே தான், அது மேலே தான் உயிர்ந்துருக்குது. சிக்னல் வந்து ரொம்ப பெருசாக தெரியுதுங்க. எது வேணாலும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு எல்லாமே முழுசாக புரிய வரும் நண்பர்களே. என்னென்ன கிடைக்குது உங்களுக்கு அப்படின்றதுக்கு உங்களுக்கு முழுசாக புரிய வரும். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு அந்த சிக்னலை தோண்டிட்டு அதுக்கப்புறம் நான் இந்த பெரிய சிக்னல் கிட்டக்கு வரேன். ஓகே நண்பர்களே, நம்மளுக்கு சிக்னல் கிடைச்ச இடம் வந்து இதாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஓகே நண்பர்களே, சிக்னல் கிடைச்ச இடம் வந்து இதுதான். பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேடிஸோடைய இந்த வளையல் துண்டு இருக்குது பார்த்தீங்களா? லேடிஸ் போடுற வளையல் துண்டு இங்கெல்லாம் இருக்குதுங்க. இவ்வளோ தொலைவுக்கு லேடிஸ் எல்லாம் வராங்களான்றதே கஷ்டமாகுது. ஏன்னாலே ஏறி வரத்துக்கு அவ்வளோ பாடுபட்டு மேலே ஏறி வந்தேன் நான். இந்த லேடிஸ் வளையல்லாம் இங்கே எப்படி கிடைக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஓகே நண்பர்களே, நம்ம வந்து இங்கே தோண்டி பார்ப்போம். இந்த இடத்துல கிடைக்கிற கல்லுங்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எல்லாமே வந்து இந்த குவாட் ஸ்டோன்ஸ்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? இந்த லார்வாலேருந்து வரும் பார்த்தீங்களா? இந்த கிறிஸ்டல்ஸ் மாதிரி செமரியாக மின்னுதுங்க கல்லுங்க. இங்கே இருக்கிற முக்கால்வாசி கல்லுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கிறிஸ்டல் ஸ்டோன்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஓகே நண்பர்களே, நான் இப்போ இதை நம்ம சிக்னலில் வந்து தோண்டி பார்ப்போம். ஓகே நண்பர்களே, நம்ம அதை வந்து தோண்டிட்டு இருக்கிறோங்க. நண்பர்களே, உங்களுக்கு பார்த்தா தெரியும், நம்மளுக்கு இங்கே கடிச்சிருக்கிற பொருள் வந்து கட்டுக்கம்பி, வி ஷேப்பில் இருக்கிற கட்டுக்கம்பி. ஏன் சொல்கிறேன்னா, இங்கே வந்து முயல் இருக்கிற அந்த கூண்டுங்கள்லாம் அதிகமாக இருக்குது நண்பர்களே. ஓகேங்களா? முயல் இருக்கிற கூண்டுங்க இருக்குது. முந்த நேற்று நான் நடந்து போயிட்டு இருக்கிறப்ப முயல் என் முன்னாடி குடுகுடுன்னு ஓடிச்சு நண்பர்களே. அதனால் இங்கே இருக்கிற ஜனங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி முயலுங்களை பிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி கட்டுக்கம்பிங்களை யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் நண்பர்களே. எனக்கு தெரிஞ்சு அதான் இருக்கும். அதனால தான் வந்து இந்த மாதிரி கம்பிங்கெல்லாம் நம்மளுக்கு இங்கே கிடைக்குது. இந்த மாதிரி மலை மேலே வந்து இந்த மாதிரி கம்பிங்க கிடைக்குதுன்னா பாருங்கள் நீங்களே. ஓகேங்களா? இந்த மாதிரி கட்டு கம்பிங்கெல்லாம் வந்து இங்கே கிடைக்குது நண்பர்களே. ஓகே, இப்போ நம்மளுக்கு அடுத்த சிக்னல் வந்து பெரிய சிக்னல் ஒன்று இருந்தது, அதையும் நம்ம இப்போ தேடி பார்ப்போம். ஓகேங்களா? வாங்க. இந்த இடத்துல தான் நம்மளுக்கு அந்த கட்டு கம்பி கிடச்சிது நண்பர்களே. அடுத்து அந்த கட்டை இருக்குது பாருங்கள், அந்த கட்டையான தான் இன்னொரு சிக்னல் இருக்குது. இப்போ அதையும் நான் உங்களுக்கு தோண்டி காட்டுறேன் பாருங்கள். ஓகே நண்பர்களே, இந்த கட்டையான தான் வந்து நம்மளுக்கு பெரிய சிக்னல் கிடைக்குதுங்க. இந்த மரத்தை நவுத்தி
இந்த பக்கம் எங்கே வைக்கலாம்னு நினச்சேன், வந்துச்சு. சிக்னல் சவுண்ட் வந்து ரொம்ப பெருசாக இருக்குதுங்க. ஓகே நண்பர்களே, இந்த சிக்னலை வந்து நம்ம மேலட்டும் தான் இருந்துருக்குது, நம்ம தோண்டிட்டு இருக்கிறோம். சிக்னல் நம்ம கொஞ்சம் பெரிய சவுண்டாக வருதுங்க. இதில் இல்லை, இதுலேயும் இல்லை, அதுலேயும் இல்லை நண்பர்களே. கடிச்சிருச்சு நண்பர்களே. இது பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து சிக்னல் பெரிய சிக்னல் தாங்க. பொருள் என்ன கொஞ்சம் பெரிய பொருள் தான். பட் இதை பார்த்தோன்னே ஏதோ கத்தி மாதிரி இருந்ததுங்க. அப்படியே கத்தின்னு நினச்சேன் நான், பட் கத்தி கிடையாது. ஓகே நண்பர்களே, நம்மளுக்கு கிடைச்ச சிக்னல் இதுதான். இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, லாடம் கட்டுவாங்க பார்த்தீங்களா, மாடுங்களுக்கு லாடம் கட்டுவாங்க பார்த்தீங்களா, அந்த பொருள் மாதிரி மாடுக்கு லாடம் கட்டுற அந்த கம்பி மாதிரி தெரியுதுங்க. பட் இதில் வந்து உள்ள இந்த மாதிரி சந்தெல்லாம் இருக்குது. இது இந்த காலத்து தான் இல்லை பழைய காலத்து தானே தெரில. பொருள் என்னவோ பயங்கரமான பொருளாக இருக்குது நண்பர்களே. கண்டிப்பாக இது வந்து தேவைப்படும். இதெல்லாம் வந்து நம்ம இந்த மியூசியத்தில் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வச்சுப்பாங்க. இது வந்து ஒரு வேளை லாடம் கட்டுற பொருளாக இல்லைன்னா இது வந்து வேறு ஏதோ கண்டிப்பாக பழைய காலத்து பொருளாக தான் இருக்கணும். ஓகேங்களா? பாருங்கள் நண்பர்களே, இந்த மாதிரி ஒரு மலை மேலே நம்மளுக்கு இந்த மாதிரியான ஒரு பொருள்லாம் கிடச்சிருக்குது நண்பர்களே, பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஓகே நண்பர்களே, நம்ம இன்னும் வேறு ஏதாவது இங்கே மேலே இன்னும் வேறு ஏதாவது சிக்னல்ஸ் கிடைக்குதான்றதை நம்ம தேடி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த சிக்னல். இங்கே கிடைச்சது நம்மளுக்கு அந்த சிக்னலு. இந்த மாதிரி ஒரு பொருள் பார்க்கறதுக்கு அப்படியே கத்தி மாதிரி நண்பர்களே, சும்மா பார்க்கறதுக்கு புரியுதுங்களா? ஓகேங்களா? இன்னும் நம்மளுக்கு வேறு ஏதாவது பொருள் கிடைக்குதான்றதை பார்ப்போம். வாங்க போகலாம். ஓகே நண்பர்களே, நம்மளுக்கு இங்கே வந்து ஏதோ சிக்னல் காட்டுதுங்க. ஓகே நண்பர்களே, இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஏதோ சிக்னல் காட்டுது. பட் அது என்ன சிக்னல்னு கரெக்டாக தெரியலங்க. தோண்டி பார்க்கலாம். நண்பர்களே, நம்ம அதை கண்டுபிடிச்சிட்டோம். நண்பர்களே, இது ஏதோ ரொம்ப நல்ல பொருள் ஏதோ ஒன்று கடிச்சிருக்கிற மாதிரி இருக்குதுங்க பார்க்கறதுக்கு. ஓகே நண்பர்களே, அங்கே ஒரு கல் ஒன்று கடிச்சிதுங்க. டைமண்ட் மாதிரி இருக்குதுங்க பார்க்கறதுக்கு. செம டைமண்ட் மாதிரி இருக்குது. ஒரு அற்புதமாக இருக்குது. அதனால தான் இதையும் எடுத்து வச்சுக்கலாம், உதவும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுக்கிறேன். ஓகேங்களா? கல்லுக்கு அப்புறம் நம்மளுக்கு அங்கே கடித்த பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஏதோ கம்பலாக என்னன்னே தெரில நண்பர்களே. இது பார்க்குறதுக்கு ஒரு இது மாதிரி இருக்குதுங்க. இது நம்ம பட்டன் மாதிரி இருக்குதுங்க. இது ஏதோ நண்பர்களே, ஆனால் இது வந்து இப்போத்தது மாதிரியே தெரில நண்பர்களே. இது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, காப்பரில் இருக்குது. இந்த பொருள் வந்து காப்பருன்னு நினைக்கிறேன். இது ரொம்ப பழைய காலத்துதுங்க. இது மேலே ஏதோ இங்கிலீஷில் பேர் எழுதியிருக்கிறாங்க நண்பர்களே. MEADEIN மேடின் VADGIR அப்படின்னு ஏதோ இருக்குதுங்க. ஏதோ பேர் இதில் லைட்டாக பேர் போட்டுக்குது நண்பர்களே. பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ரெண்டு பொருள் உங்களுக்கு. இந்த மலை மேலே இந்த மாதிரியான இது மேலே ஒரு முத்திரை இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், ஒரு பூ மாதிரி முத்திரை போட்டிருக்காங்க. இதில் பூ மாதிரி இருக்குது நண்பர்களே. இது வந்து ஒரு சின்ன, இது ரெண்டும் வந்து அட்டாச்மெண்ட் இப்படி ஒட்டின்னு இருக்கும் போல இருக்குது. கம்பல்னு நினச்சேன் நான் ஃபஸ்ட்டு பார்த்த உடனே. கம்பல் மாதிரி இருந்தது, ஏதோ கோல்டு கம்பல் கச்சிச்சு நான் ஓடான்னு நினச்சேன். பட் இது வந்து கம்பல் கிடையாது. இது வந்து வேறு ஏதோ ஒரு பொருளுங்க. வேறு யாரோ இதை வந்து இங்கே விட்டு போயிருக்கணும். யாரதோ மிஸ் ஆகிட்டு இருக்குது. இது பார்க்குறதுக்கு இந்த ரெண்டு பொருளும் நம்மளுக்கு இங்கே தான் கிடச்சிது நண்பர்களே. பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா? ஓகே நண்பர்களே, நம்ம இன்னும் வேறு ஏதாவது கிடைக்குதான்றதை அப்படியே ஒரு ரவுண்ட் அடிக்கலாம். ஓகேங்களா நண்பர்களே? வாங்க போகலாம்.
ஓகே நண்பர்களே, நம்மளுக்கு இங்கே ஒரு சிக்னல் கிடச்சிருக்குதுங்க. நண்பர்களே, இந்த சிக்னல் எங்கே போச்சுன்னே தெரியல நண்பர்களே. ஒரே ஒரு 2 தட்டு தட்டினாங்க, ஸ்லோவாக தான் குத்தினேன், மிஸ் ஆயிடுச்சு நண்பர்களே. அது என்ன சிக்னல்னே புரியல எனக்கு, எங்கே உயிர்றதுனே தெரியல. பயங்கரமான ஒரு மந்திரமாக இருக்குது நண்பர்களே. நல்ல சிக்னல், கிளி நல்லா கெட்டியாக கிடச்சிது. கொஞ்சம் பெரிய பொருளாக தான் இருக்கும்னு நினச்சேன். பட் இங்கே நோண்டி பார்த்தா இப்படி தட்டில் அது எங்கே உயிரிச்சுன்னே தெரியல. சின்னதாக தான் இருக்குது போல நண்பர்களே. பொருள் ஜஸ்ட்டு மிஸ் ஆயிடுச்சு. இப்போ என்னால் கண்டுபிடிக்க முடியல நண்பர்களே. மொத்தமாக தேடி பார்த்துக்கலாம். நண்பர்களே, ஆப்ட்டு விட்டது. இது என்ன பொருள்னு தெரியல நண்பர்களே. இதை தான் தட்டின தட்டுக்கு அங்கேருந்து எகிரி வந்து இங்கே உயிர்ந்துருக்குது நண்பர்களே. அது இதுதான், அது என்னன்னு தெரியாத. நான் இவ்வளோ நேரம் எங்கடா இதுன்னு தேடினேன். இது ஏதோ ஒரு நல்ல மெட்டல் பீஸாக இருக்குது நண்பர்களே. இதை கண்டிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டிய பொருள். இவ்வளோ நேரம் தேடி இப்போ தான் கிடச்சிது நண்பர்களே. இது ஓகே நண்பர்களே, நம்ம கண்டுபிடிச்ச பொருள் வந்து இதுதாங்க. இது ஏதோ ஒரு பால் மாதிரி இருக்குதுங்க. ஃபுல் மெட்டல் மாதிரி மெட்டல் பீஸு. புரியுதுங்களா உங்களுக்கு? துப்பாக்கி தோட்டா அந்த மாதிரி ஏதாவது பொருளா என்னன்னு தெரியல. துப்பாக்கி தோட்டம் வந்தால் இது வந்து உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளி மாதிரி இருக்குது நண்பர்களே. வெள்ளி கலரில் இருக்குது. இந்த சில்வர் கலர். இது வந்து ஐஸ்காந்தம் ஒட்டுதா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்தோம்னா இது வெள்ளியா இல்லை வேற ஏதாவது பொருளான்றது தெரிய வரும் நண்பர்களே. பாருங்க, ஒரு உண்டை மாதிரி இருக்குது. ஒரு சின்ன உண்டை, இந்த உண்டை மாதிரி இருக்குது நண்பர்களே. ஒருவேளை இது அந்த காலத்தில் இந்த துப்பாக்கி குண்டோ என்னவோ ரவுண்டாக இருக்கிற பீஸ் பாதி உடஞ்சி இப்படி இருக்குதோ என்னவோ தெரியல. பட் இது வந்து சில்வர் கலரில் இருக்குது. உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா? ஒரு ரவுண்டு பால் பீஸ் மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு. ஒரு பக்கம் மட்டும் நல்லா மடங்கி உடஞ்சிருக்குது. இது நண்பர்களே, இந்த பொருள் தான் நம்மளுக்கு இங்கே கிடச்சிருக்குது. அதான் நான் என்னடா இது ஒரு 2 குத்தத்தில் காணமே, எங்கே போச்சுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே இருந்தேன். ரொம்ப நேரமாக தேடி இப்போ தான் கண்டுபிடிச்சேன் நண்பர்களே. ஓகே, எப்படி இருந்தாலும் நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும். இந்த விஷயம் இருக்கிறப்போ எந்த ஒரு மெட்டலாக இருந்தாலும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? பார்த்துக்கோங்க, இதுதான். ஓகே நண்பர்களே, இதெல்லாம் நம்ம டெஸ்டிங்க்கு எதுவுமே காட்டலாம். டெஸ்டிங் வச்சு பண்ணால் தான் நம்மளுக்கு புரிய வரும். ஓகே நண்பர்களே, வாங்க இன்னும் வேறு ஏதாவது கிடைக்கிற பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம இந்த மலை மேலே என்னென்ன பொருட்கள் எல்லாம் நம்மளுக்கு கிடச்சிதுன்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? நம்ம வீடியோஸ் பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நீங்கள் பார்த்துக்க முடியும் நண்பர்களே. ஓகேங்களா? நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். கமெண்ட்டில் நீங்கள் ஏதாவது சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே நண்பர்களே, பாய்.